ஒரு கிராமத்துல சீதா பாட்டியும் அவங்களோட மருமகளும் வசிச்சு வந்தாங்க. அவங்க மருமகளுக்கு பொறுப்பு இல்லைன்னு அந்த பாட்டி எந்த வேலையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. காலையில எந்திரிச்சதுமே தன்னோட மாவு கடைய ஆரம்பிப்பாங்க. பாட்டியோட மாவு கடையோட அது கூட சேர்ந்து சட்னிகளையும் வித்துட்டு இருப்பாங்க. அந்த கிராம மக்கள் எல்லாருமே கிரைண்டர் வச்சுக்காதனால அதிகபட்சம் இந்த பாட்டிக்கிட்டே வந்து மாவையும் சட்னிகளையும் வாங்கிட்டு போவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாம வேலையும் குறைஞ்சது. ஏன் சீதாம்மா, எனக்கு ஒரு மாவு பாக்கெட் கொண்டா, அது கூடவே அந்த புதினா சட்னியும் தேங்காய் சட்னியும் எடுத்து கொடுமா. பிள்ளைகளுக்கு காலை தோசை ஊற்றி கொடுத்து அனுப்ப வேண்டியதான். பாத்துக்க, என் வீட்டுக்காரையும் அனுப்பணும். பாத்துக்க, எப்பா ஒன்றும் முடிய மாட்டேங்குதுமா. நீ மட்டும் மாவு கடை போடலன்னா எனக்கு ரொம்ப சிரமமாயி போயிரும். பாத்துக்க, 3 வேளைக்கு சோறு ஓட்டாலும் திங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 நேரம் மாவு தோசை இருந்தால் தான் சாப்பிட்றாங்க. பாத்துக்க. ஏமா, குழந்தைகளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. இதுல என்ன பாரபட்சம் பார்த்துக்கிட்டு. இந்த மாவு ஏமா கண்மணி, என்ன மாவு பாக்கெட்லாம் கிட்ட வாங்க வரதே இல்லை. ஏன் இப்பெல்லாம் மாவு வாங்குறது இல்லையா? வேற பக்கெட் வாங்குறீங்களா? அட என்னங்கம்மா நீங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நான் போய் வேற பக்கெட் வாங்குவேனா? இப்போ ஒரு 3 நேரமும் சோறா போடுக்கிறது. பார்த்துக்க, சிலிண்டர்னால அப்படிதான் புழங்கிக்கிட்டு கிடந்தேன். இதுக்கு மேலே சிலிண்டர் வந்துருச்சுல, அதனால நான் இனிமேல் மாவு வாங்க வந்துடுவேன். கரெக்டா என்ன? நான் கூட வேற கடையை பார்த்துட்டு போயிட்டியோன்னு நினச்சேன். ரெகுலராக நம்மக்கிட்ட தானே வாங்குவா, என்னடா ஆளக்கானமேன்னு பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை கண்ணு, உங்களுக்காக தான் தினமும் உடம்பு முடியலனா கூட மாவாட்டி வச்சிருவேன். அந்த அளவுக்கு என் தொழில் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே அக்கறையும் இருக்குது. பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏன் சீதாமா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் மருமக இருக்கால, அவளை பார்க்க சொன்னால் பார்த்துக்க போகிறா. அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் இந்த காலத்தில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? பேசாட்ட அவளை மாவு கடையை பார்க்க சொல்ல வேண்டியதானே? ஏமா, அவளை கொஞ்சம் கூட பொறுப்பே இருக்க மாட்டேங்குது. பயமாக இருக்குன்னு தான் அவளை இன்னும் கடைக்கில விடுறது கிடையாது. கொஞ்சம் பொறுப்பு வரட்டும், அதுக்கப்புறம் ஒப்படைச்சிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சீதாமாவோ வழக்க போல தன்னோட கடையை முடிச்சாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு ராத்திரி பார்த்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. மாலதி, மாலதி, கொஞ்சம் எந்திரி, நான் வந்துட்டேன். என்னங்க வந்துட்டீங்களா? முதல்ல காசு கொடுங்க, காசு கொடுங்க. உண்டியல போடணும். சேர்த்து வச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோங்க. மாலதிக்கு சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே தன்னோட உண்டியல்ல பணத்தை சேகரிச்சுக்கிட்டே இருப்பா. தெரியும், நீ வந்ததுமே பணம் தான் கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புடி, இந்தா உன் உண்டியல போட்டு பத்திரமா சேர்த்து வச்சுக்க. என்ன? ஆமா, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லையாம்மா. இன்னைக்கு ஒரு நாள் நீ மாவாட்டலாம்ல. பாவம், அவங்க முடியாதோட இருக்கிறாங்க பாரு. கொஞ்சம் உதவி பண்ணுமா. என்னங்க இதுல என்ன இருக்குது? அத்தைக்கு நான் உதவி பண்ணாம யாரு பண்ணுவா? நீங்க பயப்பட வேணாம். அத்தைக்கு நானே உதவி பண்றேன் தாராளமா. அத்தைய நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க, நானே கடையும் கூட பாத்துக்கிறேன். ஏன்டா அதெல்லாம் வேணாண்டா, நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன். பாத்துக்க, அவளை பேசாம இருக்க சொல்லு. வீட்டுல இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு தூங்க சொல்லு, அதுவே போதும். அம்மா நீ சும்மாரு, அவதான் எல்லாரையும் செய்யறேன்னு சொல்றாள். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அவ செய்யட்டு விடு. ஒரு மருமக இப்படி இறங்கி வந்து என்னைக்காவது பேசி பார்த்துருக்கிறியா? மாலதி எல்லாத்தையும் செய்வா, நீ பெசாட்டு போய் தூங்கு போ. அவங்க அத்தையும் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. மாலதி மாவுகளை ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல மாலதிக்கு தூக்கம் வந்தனால அதே இடத்துல படுத்தும் தூங்கிட்டான். ஐயோ, ரொம்ப நேரம் தூங்கிட்டே போல. நல்ல வேளை மாவு ஊறதே மறந்து தூங்கிட்டேன். கரெக்டா எந்திரிச்சிட்டேன்ப்பா. சரி, எடுத்து வச்சிருவோம். மாவுகளை எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தை மூடாம கூட போய் தூங்குனா. காலையில எந்திரிச்சதுமே மாவு வியாபாரத்துக்கு தன்னோட பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தா. அடடா, நான் இதை தான் எதிர்பார்த்தேன். மாலதி, ரொம்ப சந்தோஷமா. நீ இப்படி உங்க அத்தைக்கு வந்து உதவி பண்றது பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாத்துக்க, உங்க அத்தை வயசானவங்கள கொஞ்சம் உதவி பண்ணுமா இந்த மாதிரியே? அதெல்லாம் நான் உதவி பண்ணுவேன்க்கா. அத்தை தான் என்னை சரியா கூப்பிட்டுக்கிறது இல்லை. இல்லைன்னா நான் எல்லா உதவியுமே பண்ணிடுவேன். பாத்துக்கோங்க. மாவு வேணுமா? நான் தான் இன்னைக்கு மாவு ஆட்டி வச்சேன். ரொம்பவே நல்லா இருக்கு. பாத்துக்கோங்க. அடடா, என் மருமக வெள்ளனே எந்திரிச்சு மாவு கடையெல்லாம் பொறுப்பா நடத்துறாளே. எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போய் பேசுவான். ஏன் சீதாம்மா, நீங்க என்னமோ பாய்ந்துக்கிட்டு கிடந்தீங்க. உங்க மருமக எவ்வளவு பொறுப்பா கடையை நடத்துறான்னு பாத்துக்கோங்க. கொடுத்தா தானே அந்த பொறுப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்க எவ்வளவு அழகா கடையை நடத்துறான்னு. எவ்வளவு மாவு ஆட்டி வச்சிருக்கிறா பாத்தீங்களா? ஐயோ, எம்மா இன்னைக்கு மாவு கடை இன்னைக்கு வேணாம்மா. நாளையிலேருந்து மாவு கடை வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து கூட நான் மாவு கடை நடத்த தயார் இருக்கிறேன். இன்னைக்கு வேணாம்மா, ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு கொடுத்தே ஆகணும், கல்யாண வீடு. அதனால இன்னைக்கு மாவு வியாபாரம் கொடுக்க முடியாதுமா. கோச்சிக்காம இன்னைக்கு வேற கடையில் ஒரு நாள் மட்டும் வாங்கிக்கேன்ன. என்ன சீதாம்மா இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் இன்னைக்கு உங்க மருமக ஆட்டின மாவை சாப்பிடலாம்னு நினைச்சேன். சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருங்க. நாளிலேருந்து உங்க மருமகளே ஆட்டி வைக்க சொல்லுங்க. மருமக கையில் எப்போ இருக்குன்னு நானும் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறேன்னு. அத்தை, உங்களுக்கு பைத்தியம் கீட்டிய பிடிச்சிருச்சா? வர கஸ்டமர் எதுக்கு ஏதோ கல்யாணம் வீடுன்னு சொல்லி விரட்டி விடுறீங்க? உண்மையிலே அப்படிதான் இருக்குதா, இல்ல நீங்களா பொய் சொல்லி விரட்டி விட்டீங்களா? அடி பாவி, பொய் சொல்லி தாண்டி விரட்டி விட்டேன். அது என்ன கருப்பா மூச்சு கிடக்குது மாவுல? கொஞ்சமாச்சும் பார்த்து எடுத்தியா இல்லையா? என்ன இப்படி தொழில் பண்ணும் போது இப்படி கவனக்குறைவாவா பண்றது? ஏதோ கருப்பா மூச்சிங்கவும் சரியா போச்சு. இதே நீ பள்ளி கிள்ளி கடந்து எல்லாத்துக்கும் ஊத்தி கொடுத்துருந்தேன்னா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாத்தியா?
தொழில்ல என்னைக்குமே கவனமா இருக்கணும். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி கவனக்குறைவா இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். பாத்தியா மாவுல எவ்வளவு பெரிய கற்பாம்பூச்சி விழுந்து கிடக்குதுன்னு. அதை மட்டும் அவங்க பாத்துருந்தாங்க வர்ற கஸ்டமர் எல்லாம் இனிமேல் நமக்கு வராமே போயிருந்திருப்பாங்க. கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா இல்லையா உனக்கு? நீ எல்லாம் என்ன போடணும்? இதுக்குதான் உன்னை கடைக்குள்ளே விடாம வச்சிருந்தேன். பேசாம போங்க இருந்தேன். அத்தை தெரியாம தானே விழுந்துச்சு. நான் நைட்டு மாவாட்டும் போது தூங்கிட்டேன். அதனாலதான் இப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் காலையில மாவை திறந்து வச்சுட்டே போயிட்டேன் பாத்துக்கங்க. இல்ல நைட்ல இருந்தே திறந்து தான் வச்சிருந்தேன். மன்னிச்சிருங்க அத்தை. சரி இப்போ ஒன்னும் இந்த மாவெல்லாம் தூக்கி கீழே ஊத்திட்டு இப்ப மாவு ஆட்டி வச்சு நைட்டு வியாபாரம் பண்ணா முடிஞ்சு. தூக்கி கீழே ஊத்திட்டு வேற மாவு ஆட்டிக்கிட்டே முடிஞ்சு. கொஞ்சம் கூட பணத்தோட அருமைனா என்னன்னே தெரிய மாட்டேது. ஈஸியா சொல்லிட்டு போற எல்லாத்தையும் தூக்கி ஊத்துங்கன்னு. இதனால எவ்வளோ நஷ்டத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு தெரியாம போச்சு. இதுக்குதான் தொழில கவனம் தேவைன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுகிட்ட அது சுத்தமா கிடையாது. இவளுக்கு எப்படிதான் இதை புரிய வைக்கிறதுன்னு தெரியல. முதல்ல இந்த மாவெல்லாம் தூக்கி கீழே ஊத்துவோம். ச்சே. அவங்க தான் இன்னைக்கு ரொம்ப லாஸ் ஆயிருச்சுன்னு ரொம்ப கவலையோட உட்காந்துருந்தாங்க. அப்ப அவங்களோட மகன் மூர்த்தி அந்த இடத்துக்கு வந்தான். அம்மா என்னாச்சுமா? ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்குற? இந்நேரம் மாவு கடை தானே நடத்திட்டு இருப்பீங்க, என்னாச்சு? ஏண்டா எல்லாம் உன் பொண்டாட்டியில தான். கவனக்குறைவால அதுல கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சு. எல்லாத்தையும் தூக்கி கீழே ஊத்திட்டே பாத்துக்க. 4 திட்டி விட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறேன் அவளை. அப்ப கூட என்ன சொல்றா தெரியுமா? திருப்பி கீழே ஊத்திட்டு வேற மாவு ஆட்டி வைங்கிறா. கொஞ்சமாச்சும் காசோட அருமை அவளுக்கு தெரியுதான்னு பாத்தியா? இவளுக்கு எப்படிதான் பொறுப்பை புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சொல்ற மாதிரி செய்யி. அதுக்கப்புறம் அவளுக்கே அது புரிய வரும். மருமகளே நீ கோச்சுக்கலைனா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு ரொம்ப நஷ்டமாயிருச்சுமா. உன்னோட உண்டியல் காசுலேருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறியா? அதை இன்னைக்கு மாவரைச்சு இன்னைக்கு நீயே வித்துருமா. அத்தை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நமக்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு. அதனால தான் உனக்கு தெரியாதனமா திட்டிட்டேன். மன்னிச்சிருக்கண்ணு. நீ தான் இப்போ எல்லாத்தையும் பண்ணணும் பார்த்துக்க. அத்தை கவலைப்படாதீங்க. நீங்கள் திட்டினதை நினச்சி நான் எந்த கோவமும் பல்லத்தை. இப்போ பாருங்க நான் உண்டியிலேருந்து காசு எடுத்து உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை வச்சு மாவு அரைச்சிக்கோங்க. இல்லை நானே மாவு அரைச்சி விற்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன. அவ தன்னோட உண்டியல் காசுலேருந்து எடுத்து மாவு அரைச்சு வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சா. அதனால அன்னைக்குன்னு பார்த்து அந்த மாவை ரொம்ப பக்குவமா அரைச்சிக்கிட்டு இருந்தா. ஐயோ தூக்கம் வேற வருது. வேணாம் இப்போதைக்கு தூங்கக்கூடாது. அப்புறம் நம்ம காசு தான் வீணாகும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு ஒரு நொடியில் அது வீணா போயிடும். அதனால தூங்காம ஆட்டி வச்சுட்டு தூங்குவோம். இன்னைக்கு ராத்திரி அவ மாவுகளை ஆட்டி வச்சு மூடி வச்சுட்டு ரொம்ப பத்திரமா வச்சிருந்தா. காலையில அவங்க அத்தை மாவு எடுத்து வைக்கிறப்ப கொஞ்சம் மட்டும் கீழே சிந்திருச்சு. அப்ப அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஐயோ கொஞ்சம் மாவை சிந்திருச்சே, மன்னிச்சிருக்கண்ணே. அத்தை என்னத்தை இப்படி பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் ஒவ்வொரு ரூபாத்த இப்படி மாவை செஞ்சீங்கன்னா எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இது ஒரு ஆளுக்கே ஊற்றி நேரம் சம்பாரிச்சிருக்கலாம். என்னங்க அத்தை இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கவனமா வேலை பார்க்க மாட்டீங்களா? கொஞ்சம் கவனமா வேலை பாருங்க. அட தெரியாம ஊத்திட்டே கண்ணு, மன்னிச்சுக்க. இனிமேல் கவனமா வேலை பார்க்குறேன் என்ன. அன்னைக்கு அவ மாவு வியாபாரத்துல கணக்கையும் ரொம்ப சரியா பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அளவோடையும் ஊத்தி கொடுத்தா. அவ வியாபாரம் பண்றத பார்த்து அவங்க மாமியாரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அன்னைக்கு வாங்கின மாவுகள் எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குன்னு வர கஸ்டமர்ஸும் நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க. அத்தை இன்னைக்கு நம்ம நஷ்டத்தை ஈடு கட்டியாச்சு. நீங்க கவலையே பட வேணாம். இன்னைக்கு அதை விட டபுள் மடங்கு லாபத்தை எடுத்தாச்சு அத்தை. எனக்கு நீதானே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என் மருமகளா இப்படி வியாபாரம் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட சொந்த காசுல முதலீடு பண்ணும்போது உனக்கு வந்த கோவம் இருக்கே, கொஞ்சமாவு சிந்தினா கூட அவ்வளோ கோவம். நேத்து சாதாரணமா சொல்லிட்டு போனீங்க எல்லா மாவையும் தூக்கி கீழே ஊத்துனேன். அத்தை மன்னிச்சிருங்க. நான் நேத்து சொன்னது தப்பு தான். ஆனா இன்னைக்கு என்னோட காசோட அருமை என்னன்னு ரொம்பவே புரிஞ்சிச்சு அத்தை. ஒவ்வொரு மாவும் கீழே சிந்தும் போது எனக்கு ஒரு மாதிரியாச்சு தெரியுமா? ஏன்னா அது சொந்த காசு, நம்ம சொந்தமா சேர்த்து வச்சிருக்கிறோம். இதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்னு தோணுச்சு. ஆனா நான் இன்னைக்கு ஒன்னே புரிஞ்சுட்டேன். நீங்களும் அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசுலாம் சேர்த்து வச்சிருப்பீங்க. அதை ஒரு செகண்ட்ல மாவை கவனிக்காம விட்டு அதுல கருப்பாம்பூச்சி விழுந்து எல்லாத்தையும் தூக்கி கீழே ஊத்துறது ஆயிப்போச்சு. மன்னிச்சிருங்க அத்தை. இனிமேல் நான் எல்லாத்துலயுமே கவனமா இருப்பேன். எப்பவுமே கவனக்குறைவா இருக்கவே மாட்டேங்க அத்தை. பரவாயில்ல கண்ணு, நீ புரிஞ்சுக்கிட்டேல எனக்கு அதுவே போதுமா. அதுல இருந்து அவ வியாபாரத்துல ரொம்ப நுணுக்கமா இருந்தா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.